ஹல்லேலூயா. ஒரு இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தமும் பொறுமை அன்பு நிறைந்தவராய் காணப்படுகிறவர். ஆமென். அவரை நோக்கி பார்க்கலாம் எல்லோரும் சேர்ந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவரும் கண்களை திறக்காதபடி கண்களை மூடி தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த வருடம் முழுவதுமாக கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்திருக்கிறார். எத்தனை இன்னல்கள், எத்தனை இடர்கள், எத்தனை நெருக்கங்கள், எல்லாவற்றிலும் கர்த்தர் கரம் கூட இருந்து நம்மை வழி நடத்தியது. மலைகள் விலகி போகலாம், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகலாம், அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாது. ஆமென். அவர் நமக்காக செய்த உடன்படிக்கையை ஒருபோதும் அவர் திருப்பி எடுக்கிறதில்லை. நாம் ஒருவேளை அவருக்கு உண்மை இல்லாதவர்களாக நாம் காணப்படலாம், ஆனால் கர்த்தர் ஒருபோதும் நமக்கு உண்மை இல்லாதவராக அவர் காணப்படவே மாட்டார். உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லலாம். உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் ஆதாரம், உண்மை அவர் அடையாளம், சேனைகளின் கர்த்தர். உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம், உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம், உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். போகும்போது யாக்கோபாக ஓடினேன், இஸ்ரவேலாக திரும்பினேன். போகும்போது யாக்கோபாக ஓடினேன், திரும்பும்போது இஸ்ரவேலாக திரும்பினேன். பாதைகள் முழுதும் சூழ்ச்சிகள் இருந்தும் கிருபை விலகல. அவர் உண்மை என்னை சூழ்ந்ததால சற்றும் சறுக்கல. பாதைகள் முழுதும் சூழ்ச்சிகள் இருந்தும் கிருபை விலகல. அவர் உண்மை என்னை சூழ்ந்ததால சற்றும் சறுக்கல. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். எத்தனையோ பேர் யாக்கோபாக இருந்தோம், ஆனால் கர்த்தர் இன்று நம்மை இஸ்ரவேலாக மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அந்த தேவனை உயர்த்தலாமா? யாக்கோபு எத்தனாக இருந்தான், அவனை இஸ்ரவேலாக மாற்றினார். நாமும் அப்படிதான் இருக்கிறோம். ஒரு சில வேளைகளை கர்த்தரிடத்துல ஒரு பொருத்தனை பண்றோம். கர்த்தரிடத்துல நான் இதை செய்வேன், உமக்காக இதை செய்வேன் அப்படின்னு நம்ம உறுதிமொழி எடுக்கிறோம். ஆனால் நாம் எத்தனாக போய்கிடுறோம். ஒரு சில வேளைகள்ல நம்மளால நம்ம உறுதி பண்ண காரியங்களை செய்ய முடியல. ஆனால் கர்த்தர் ஒருபோதும் நம்மை வெறுக்கிறதில்லை, கர்த்தர் நம்மை ஒருபோதும் விலக்கி போடுகிறதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. கவி அதான் சொல்லுது, போகும்போது யாக்கோபாக ஓடினேன், ஆனால் திரும்பும் போது இஸ்ரவேலாக திரும்பினேன். இந்த வருடத்துல எத்தனையோ பாதைகள், சறுக்கலான பாதைகளை நாம் நடந்த பொழுதும் கர்த்தருடைய கரம் நம்மை தாங்கியதுனால ஆமென் நாம் இன்றளவில் இருக்கிறோம். அதை யோசித்து பார்க்கலாமா? யோசித்து பார்ப்போம். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நம் நெருக்கத்துல
நம் பிரச்சனைகள்ல நம்ம பாடுகள் மத்தியில நடக்கும் பொழுது வேற யாராவது இருந்தாங்கன்னா அவங்க அழிஞ்சு போயிருப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய கரம் நம்மை தாங்கியதால் மாத்திரமே நம்ம இன்றளவு உயிர் தலை நிமிர்ந்து நாம் நிற்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோரும் சேர்ந்து சொல்லமா, பாதை முழுதும் சூழ்ச்சிகள் இருந்து கிருபை விலகல, அவர் உண்மை என்னை சூழ்ந்ததால சற்றும் சறுக்கல. பாதைகள் முழுதும் சூழ்ச்சிகள் இருந்தும் கிருபை விலகல, அவர் உண்மை என்னை சூழ்ந்ததால சற்றும் சறுக்கல. மறுபடியும் பாதைகள் முழுதும் சூழ்ச்சிகள் இருந்தும் கிருபை விலகல, அவர் உண்மை என்னை சூழ்ந்ததால சற்றும் சறுக்கல. பாதைகள் முழுதும் சூழ்ச்சிகள் இருந்தும் கிருபை விலகல, அவர் உண்மை என்னை சூழ்ந்ததால சற்றும் சறுக்கல. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர் நாமம் உயரட்டும். அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர் அவரை விட்டு ஓடின நாட்கள் 1000. அவர் உண்மை செய்த நன்மைகளோ பல. அவரை விட்டு ஓடின நாட்கள் 1000. அவர் உண்மை செய்த நன்மைகளோ பல 1000. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் உண்மை எனக்கு சொல்ல வார்த்தை. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் உண்மை செய்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர் உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? 2023 இருந்ததுக்கும் 2024 இருப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உண்மையா சொல்லுங்க. இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருக்கிறவங்க மட்டும் சம்பந்தமே இல்லை, நான் எப்படியோ இருந்தேன் ஆனா இந்த வருஷம் எப்படியோ ஆயிட்டேன். ஒருத்தவங்க வீடு கட்டி வீடு வாசல் கர்த்தர் ஏற்படுத்திருக்கார். சுகபலன் இல்லாம இருந்தாங்க, சுகபலன் ஏற்பட்டு குறைவுகள் இருந்தாங்க. செல்வத்தை கர்த்தர் உயர்த்தி கொடுத்திருக்கிறார். பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி சொல்ல முடியும்? நான் இருந்ததற்கும் இருக்கிறதற்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் உண்மை செய்ததை, அவர் சொன்னதை செய்ததை சொல்ல வார்த்தைகளே கிடையாது. அவன் கரங்களை உயர்த்தி கர்த்தர் யாருக்கெல்லாம் செய்தாரு நினைச்சீங்களோ அவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி சொல்லாமா, நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல சேனைகளின் கர்த்தர் உண்மையுள்ள. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர் உண்மையுள்ளவரே, சொன்னதை செய்பவரே. உண்மையுள்ளவரே, சொன்னதை செய்பவரே. தருவேன் என்றதை முழுவதும் தந்தீரே. தருவேன் என்றதை முழுவதும் தந்தீரே. தாரணனா தாரணனா தாரணனா. என்னை போல்
என்னை போல் ஒருவனுக்கும் உண்மை இல்லாதவனுக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறவர். தானனா 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 மாறிடுவேன் என்றெறிந்தும் மாறிடுவேன் என்றெறிந்தும் எனக்காய் நின்றவரே. மாறிடுவேன் என்றெறிந்தும் எனக்காய் நின்றவரே. மாறிடுவேன் என்றெறிந்தும் எனக்காய் நின்றவரே. கரங்களை உயர்த்தி அவரை துதிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து முழு மனத்தோடு அவர் ஆராதிக்கும். நீங்க பரிசுத்தமாவே இருப்பீங்கன்னு அவர் உங்களுக்கு நன்மை செய்யலங்க. நீங்க மாறிடுவீங்கன்னு தெரிஞ்சாலும் அவர் உங்களுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். இப்பேற்பட்ட தெய்வத்தை அன்போடு ஆராதிக்கலாம். உங்க மேல எந்த ஒரு விஷயமும் எதிர்பார்க்காம அன்பு கூறுகிற அன்பு இயேசு கிறிஸ்துவின் அன்பு, அன்பு அகாப்பே அன்பு. இந்த அன்பிற்கு நிகரான அன்பு இந்த பூமியில இல்லை. அந்த அன்பை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் இதுவரை நமக்கு உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறார், சொன்னதை செய்திருக்கிறார். ஆமென். அவருடைய நாமத்தை உயர்த்தலாம். ஓ ரபலபரதியந்தரபா ஓ ரீபலபரகரதியந்தரபலபரதியந்தர. கரங்களை உயர்த்தி உங்க சத்தம் உயரட்டுமே, உங்க சத்தம் உயரட்டுமே. ஆமென். அன்போடு அவர் ஆராதிக்கலாமா? ஆமென். அன்போடு அவர் ஆராதிக்கலாமா? ஆமென். ஹல்லேலூயா. பயத்தோடு அல்ல, அன்போடு. பயத்தின் ஆவி அது சாத்தானுக்குரியது. ஆமென். அன்பின் ஆவி அது இயேசுக்குரியது. ஆமென். அன்போடு அவரை துதிக்கலாமா? அன்போடு அவரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவாதி தேவனே, எங்கள் மீது அன்பு வைக்கிறதுக்கு எங்கள்கிட்ட ஒரு தகுதியுமே இல்லப்பா. ஆனால் நீர் எங்கள் மீது அன்பாக இருக்கிறீரே. ஆமென். உண்மையுள்ள அன்பாக வைத்திருக்கிறீரப்பா. உண்மையுள்ள அன்பை வைத்திருக்கிறீரே. உம்மை துதிக்கிறேன். ஆமென். இதற்கு நான் என்ன செலுத்த முடியும் ஆண்டவரே? ஆமென். இந்த அன்பிற்கு என்ன செலுத்த முடியும்? ஆமென். என் அன்பே 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 என் அன்பே. உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நான் உம்மை பார்க்கணும். முகத்தை பார்த்து நான் உம்மை ரசிக்கணும். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நான் உம்மை பார்க்கணும். உந்தன் முகத்தை பார்த்து நான் உம்மை ரசிக்கணும். என் அன்பே 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 என் அன்பே. வாரினால் அடிபட்டு புல்முடி சுமந்த அன்பை எண்ணுகிறேன். துரோகியாய் வாழ்ந்து என்னையும் நேசித்த அன்பை பாடுகிறேன். வாரினால் அடிபட்டு முள்முடி சுமந்த அன்பை எண்ணுகிறேன். துரோகியாய் வாழ்ந்து என்னையும் நேசித்த அன்பை பாடுகிறேன். என் அன்பே. கரங்களை கொண்டு வந்திருக்கவங்க கரங்களை உயர்த்தி. ஆமென். ஓ ரபலபரதியந்தர. என் அன்பே என் அன்பே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்திருக்கிறார். உங்களுக்கு தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நான் உம்மை பார்க்கணும். உந்தன் முகத்தை பார்த்து நான் இருக்கணும். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நான் உம்மை உந்தன் முகத்தை பார்த்து நான் உம்மை ரசிக்கணும். என் அன்பே. என் மேல அன்பு வைத்திருக்கிறார் சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி. மற்றவங்க நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து எனக்கு சிலுவையில ரத்தத்தை சிந்தினார். எனக்கு நித்திய ஜீவனை கொடுத்தார். நான் பரலோகத்திற்கு செல்ல எனக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்த விரும்புறவங்க என் அன்பே என் அன்பே என் அன்பே என் அன்பே
என் அன்பே என் அன்பே என் அன்பே. எல்லோரும் சேர்ந்து சொல்லுமா, பாவியை போல தூரத்தில் நின்று பார்க்கலப்பா, பாவியை போல தூரத்தில் நின்று பார்த்திட விரும்பவில்லை, பிள்ளை போல உம்மிடம் வந்து பேசிட விரும்புகிறேன். பாவியை போல தூரத்தில் நின்று பார்த்திட விரும்பவில்லை, பிள்ளை போல உம்மிடம் வந்து பேசிட விரும்புகிறேன். என் அன்பே என் அன்பே, ஓ ஹல்லேலூயா. என் அன்பே என் அன்பே என் அன்பே என் அன்பே என் அன்பே. மகனாய் வந்து மடியில் அமர்ந்து நேசம் பகிர்ந்திடுவேன், முத்தங்கள் தந்து பாசத்தை காட்டி பரவசம் அடைந்திடுவேன். மகனாய் வந்து மடியில் தவழ்ந்து நேசம் பகிர்ந்திடுவேன், முத்தங்கள் தந்து பாசத்தை காட்டி பரவசம் அடைந்திடுவேன். என் அன்பே ரத்தம் சிந்தியவரே, எனக்காக ஜீவனை கொடுத்தவரே, எனக்காக மனிதனாக இந்த பூமிக்கு வந்தவரே, எனக்காக அழைத்தவரே, எனக்காக அவமானப்பட்டவரே, என் பாவங்களை சுமந்தவரே. என் அன்பே மற்ற தெய்வம் சொல்லப்படுற இடத்துலலாம் தெய்வத்தை நோக்கி தான் நீங்க போகணும். ஆனா இயேசு கிறிஸ்துவாகிய தெய்வம் நீங்க இருக்கிற இடத்துல நீங்க கூப்பிடும் பொழுது உங்களுக்கு வருகிறவரா இருக்கிறார். ஆமென் ஆமென். இப்போ உங்க பக்கத்துல நிற்கிறார், உங்களுக்குள்ள வாசம் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலி ஏறெடுக்கலாமா? ஸ்தோத்திர பலி ஏறெடுக்கிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்கிறது. ஆமென் ஹல்லேலூயா. கிருபை பெருகட்டும். ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, என் அன்பே என் அன்பே என் அன்பே என் நேசமே என் பாசமே. அப்பா ஹல்லேலூயா. என்னை ரூபவதி என்று அழைத்தவர்கள், ஆமென், என்னை நேசமே என்று அழைத்தவர்கள், அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறேன். ஆமென். ஒன்றுமே இல்லாத எனக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தினீங்களே, நான் சந்தோஷமாய் இருக்கும்படியாக, நான் நிம்மதியாக இருக்கும்படியாக, நான் சமாதானத்தோடு இருக்கும்படியாக எனக்காக மனிதனாய் இந்த பூமிக்கு வந்து அப்பா உம்முடைய திரு ரத்த சிந்தி என்னை மீட்டெடுத்தீங்களே அப்பா. ஒரே தரம் பலியிடப்பட்டதினால் கர்த்தாவே என்னை பூரணப்படுத்தினீங்களா ஆண்டவரே. நான் ஒன்றிலும் குறைவுபட்டு போகாதபடி, நான் குறைவுள்ளவனா இல்லாதபடிக்கு என்னை நிறைவுள்ளவனாக மாற்றிய தெய்வம் நீ. உம்மை ஆராதிக்கவனா யார் ஆராதிக்க முடியப்பா? உம்மிடத்தில் அன்பு கூறாமனா யார் அன்பு கூற முடியும் ஆண்டவரே? அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். எல்லோரும் வாய்களை விரிவாய் திறந்து ஆராதிக்கிறோம். ஆமென் ஹல்லேலூயா. என்னை பரிபூரணப்படுத்தினவர், என்னை பூரணப்படுத்தினவர். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா என்னை பலப்படுத்துகிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. சோர்ந்து போகிறவனுக்கு ஒரு பலனை கொடுக்கிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் என்னுடைய தேவன். ஆமென். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர், பரிசுத்தம் இல்லாதவனுக்கு பரிசுத்தத்தை பெருக பண்ணுகிறவர், பலன் இல்லாதவனுக்கு பலனை பெருக பண்ணுகிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அந்நிய பாஷை பேசுறவங்க அந்நிய பாஷை பேசுங்க. ஆமென் ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், அவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். தேவாதி தேவனை நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிற ஆண்டவரே, ராஜரீகம் செய்கிறவரே, அப்ப எங்களுக்குள்ள வாசம் செய்கிறவரே, எங்களை ஆளுகை செய்கிறவரே, எங்களை நடத்துகிறவரே, எங்கள் விசுவாசத்தை துவக்குகிறவரே, எங்கள் விசுவாசத்தை முடிக்கிறவரே, அப்பா எங்களுக்கு நீதியை அளித்தவரே, ஆமென், எங்களுக்கு ஆசீர்வாதத்தை விளங்க பண்ணினவரே, ஆமென். எங்கள் தலையை நிமிரச் தலை நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி விட்டார்,
இனி நான் கலங்குவதில்லையே, பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லையே, தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே, பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லையே, கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார், கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. சிலுவையில் என்ன சிறுமை சிதைத்தார் ராஜனே, வெறுமை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. சிலுவையில் சிதைத்தார், கரங்களை உற்சாகத்தோடு தட்டி, வெறுமை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவன். என் காலம் பிடித்தாரே, ரத்தம் பாய்ந்த தம் காலினால் செய்தாரே, கைகளில் பாய்ந்தாரியால் என் காலம் பிடித்தாரே, ரத்தம் பாய்ந்த தம் காலினால் என்னை நடக்க செய்தாரே. அரண்மனை தந்தார், வெட்கத்தை மாற்றுகிறார், அவர் மாற்றினார், ஒழுங்கு கிடந்தே அரண்மனை தந்தார், வெட்கத்தை அவர் மாற்றினார், எதிரிகள் உன் எதிரிகள் உயர்த்தினார், என் தலை நிமிரச் செய்தார். அவருடைய வார்த்தைகள் உத்தமம், அது ஒரு நாளும் மாறாது. செய்கைகள் சத்தியம், எதிரிகள் உயர்த்தினார், என் தலை நிமிரச் செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர். கரங்களை மேல உயர்த்தி அவருடைய நாம மகிமைப்படும்படியாக கர்த்தருடைய பிரசன்னத்தை மத்தியில, ஆமே, நம்ம மத்தியில கர்த்தருடைய பிரசன்னம் பெருகும்படியாக கரங்களை உற்சாகத்தோடு தட்டி, என் கர்த்தர் நல்லவரே, நல்லவரே,
மகஷியந்தரபா ரிந்தரத்துல பரபலபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமை 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 மகிமை. எல்லாரும் அப்படி கரங்களை உயர்த்தினவர்களாக ஒரே நோக்கம் ஆவியானவர்களை நிரப்பணும். நான் ஏற்கனவே செய்தியில சொன்னேன், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவது, இயேசுவினால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவது, இது எல்லாமே ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் என்பதில் அடங்குகிறது. எனவே ஆவியானவர் இந்த நாட்களில் நமக்கு மிக மிக முக்கியமானவர். ஆவியே என்ன நிரப்பு, ஆவியே தூய ஆவியே. எல்லாரும் கரம் உயர்த்தி ஆவியே தூய ஆவியே. எல்லாரும் இரு கரங்களை உயர்த்தி கொள்ளலாம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும்படியாக எல்லாரும் அவரை ஒப்புக் கொடுப்போம். தூய ஆவியே தூய ஆவியே ஊற்றிடுமே தூய ஆவியே உணர்த்திடுமே தூய ஆவியே ஊற்றிடுமே தூய ஆவியே உணர்த்திடுமே தூய ஆவியே. கரம் உயர்த்தி ஆவியே ஆவியே தூய ஆவியே ஆவியே தூய ஆவியே வழி நடத்தும் தூய ஆவியே வழிகாட்டும் வழிகாட்டும் தூய ஆவியே. சொல்லுங்க எல்லாரும், வழி நடத்தும் வழி நடத்தும் தூய ஆவியே வழிகாட்டும் தூய ஆவியே. கரம் உயர்த்தி ஆவியே தூய ஆவியே ஆவியே தூய ஆவியே. அபிஷேகியும் தூய ஆவியே அனல் மூட்டும் தூய ஆவியே அபிஷேகியும் தூய ஆவியே அனல் மூட்டும் தூய ஆவியே தூய ஆவியே ஆவியே தூய ஆவியே ஆவியே தூய ஆவியே. இயேசுவே தூய இயேசுவே. பரிசுத்த ஆவியானவரே, Lord, we lift your name, Lord. We lift up your name. Rimana Shakobala Duradanamo Yesuve Tuye Yesuve Yesuve Tuye Yesuve. Praise you, Jesus. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, உம்முடைய நாமம் ஆராதிக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைகள் எல்லாம் உம்மிடத்தில் செலுத்துகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. எல்லோரும் சேர்ந்து ஆமீன் சொல்லுவோமா? ஆமென்.